பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு போன்ற எரிசக்திகளுக்கு மாற்று கண்டுபிடிக்கும் முயற்சிகள் ஆங்காங்கே நடைபெற்று வரும் நிலையில் சேலத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்துள்ளார். பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சியை ஒன்றிணைத்து மேம்படுத்தும் நோக்கில் டெல்லியில் நடைபெற்ற கண்காட்சியில் பங்கேற்ற கோவையைச் சேர்ந்த ஹாங் கேஸ் நிறுவனம் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் வாயுவின் மூலம் இயக்கப்படும் கேஸ் அடுப்பு மற்றும் தொழிற்சாலைகளுக்கான சாதனங்களை காட்சிப்படுத்தியது. இந்த தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்தவர் சேலம் மாவட்டம் பேளூரைச் சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக ஹைட்ரஜன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு தற்போது தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்துள்ளார். இதற்கு அவர் வைத்துள்ள பெயர் ஹெட்ராசன் ஆக்சிஜன் நோ கார்பன் கேஸ். வீட்டுக்கு மந்த்லி ஒரு 100 ரூபாய் தான் இதுக்கு கரண்ட் செலவாகும். 5 லிட்டர் வாட்டர் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு 2 பர்னர் உள்ள அடுப்பை நம்ம எரிக்கலாம். இது ஒரு முக்கியமாக இது ஒரு சேஃபஸ்ட் கேஸ். லீக்கேஜ் ஆனாவோ இல்லாட்டி இது ஆன் டிமாண்டில் சுவிட்ச் ஆன் பண்ணாக்க கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். ஆன் டிமாண்ட், ஸ்டோரேஜ் கிடையாது. அதே மாதிரி சமைச்சு முடிச்ச உடனே அதுவே யூனிட் ஆஃப் ஆயிரும். ஒன்றிய அரசின் முறையான அனுமதிக்காக இந்த சாதனம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் உரிமம் கிடைத்த பிறகு ஜனவரியில் இந்த ஹைட்ரஜன் எரிவாயு அடுப்பு விற்பனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் காங்கிரஸ் நிறுவன CEO தெரிவித்துள்ளார். சார், இப்போ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 350 to 400 ரூபா ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இப்போ உலகம் பூரா எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதை நாங்கள் வெறும் 150 ரூபாய்க்கு பண்ணிட்டோம். அப்போ கால்குலேட் பண்ணிட்டிங்கன்னா 50% கீழே நாங்கள் இதை கொண்டு போயிட்டோம். வெகு சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. ஹைட்ரஜன் இன்றைக்கி உலகத்தில் உலகமே 2050 ஹைட்ரஜனில் யார் அதிக உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தான் வேர்ல்டு லீடராக வரப்போகிறாங்க. அதை நம்ம இப்போவே அச்சீவ் பண்ணிட்டோம். 2030 200 ரூபாய்க்கு பண்ண முடியுங்கிற ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது மத்திய அரசுக்கிட்ட. அதை நாங்கள் இப்போவே 150 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்போவே அதை கவர்மெண்ட் லைசன்சிங் பண்ணாங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும். எரிபொருட்கள், எரிவாயுவின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கேஸ் அடுப்புகள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. சன் நியூஸ் செய்திகளுக்காக டெல்லி செய்தியாளர் ராமகிருஷ்ணன்.